الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. மாநில அளவிலான மாணவரணி தர்பியாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து மாணவரணி சொந்தங்களையும் மாவட்ட நிர்வாகிகளையும் மாநில மாணவரணி சார்பாக வரவேற்கின்றோம். இங்கு கூறப்படும் தகவல்களை முழு கவனத்துடன் உங்களது சிந்தனையில் உட்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொண்டு இந்த அறிமுக உரையை துவங்குகிறேன். உலகமே வியந்து பார்க்கும் ஒரு உன்னத மார்க்கம் இஸ்லாம். இதில் எந்த நபருக்கும் ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் வக்கிரமும் வஞ்ச புகழ்ச்சியும் கொண்ட ஒரு கூட்டத்தினர் நம்மை சார்ந்திருக்கிறார்கள். அன்பும் அரவணைப்பும் செலுத்தக்கூடிய இன்னொரு கூட்டத்திலும் சார்ந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் ஒரு தனித்துவத்துடன் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் உன்னதமான கொள்கைகளை வலியுறுத்தி தூய்மையான நேர்வழியின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய சிரமங்களை சைத்துக் கொள்ளக்கூடிய அழைப்பு பணியில் நாம் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த ஈடுபாடு நம்முடைய மறுமை வெற்றிக்கு முழுமையாக உதவ வேண்டும். அவ்வாறு உதவவில்லை என்றால் கை செய்தப்பட்ட கூட்டத்தில் நாம் முதலிடம் வகிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். அந்த நிலைகளை சரி செய்வதற்காக அழைப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொரு சகோதரர்களும் தங்களோட நன்மை பறிபோகாதிருக்க என்னென்ன செய்யலாம், அவர்கள் தங்களை தயார் செய்து கொள்வது எப்படி என்ற உயர்ந்த நோக்கத்தின் லட்சியத்தை கொண்டே இந்த மாணவரணியின் தர்பியா தற்போது துவங்குகிறது. ஒருவர் தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை ஈமான் கொண்டவதில் முழுமையடைய முடியாது. இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் மற்ற இஸ்லாமியர்களை விடவும் நாம் தனி சிறப்புடன் காணப்படுகின்றோம். அல்லாஹ்வை மட்டுமே நம்பிக்கை கொண்ட ஒரு காரணத்தினால் ஒருவர் சூரம் செல்ல முடியும். அதே நேரத்தில் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பது நம்மை சார்ந்துள்ள பிற சகோதரர்களுக்கு நாம் எவ்வளவு தூரம் ஒரு சகோதரத்தை எடுத்துரைக்கிறோம், அவர்களது தேவைகளை நாம் எந்த அளவிற்கு பரிமாறிக்கொள்கிறோம், அவர்களுக்கு உதவுகிறோம். இதன் அடிப்படையில் தான் மறுமையில் உயர்ந்த ஜன்னத்தை நாம் அடைய முடியும். இஸ்லாமிய மார்க்கம் எல்லா காலகட்டத்திலும் வலுவுடையதாக இருப்பதை அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான். ஆனால் இஸ்லாமியர்கள் வலுவிழந்து இருக்கிறார்கள். அனைவரையும் குறிப்பிட முடியாது, அதிகப்படியான கூட்டம் வலுவிழந்துதான் காணப்படுகிறது. உதாரணத்திற்கு தமிழக இஸ்லாமியர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர்களது தேவைகள் என்று பல இருக்கின்றது. என்னென்ன தேவைகள் எடுத்துக்கொள்ளலாம்? முதன்மையான தேவையாக மார்க்க சிந்தனை. மார்க்கத்துடைய சிந்தனை நம்மை சார்ந்துள்ள இஸ்லாமியர்கள் இடத்தில் முழுமையாக இருந்திருந்தால் இன்றைக்கு மாற்று மதத்தவர்களில் நம்மை தாக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறைவாகவே காணப்பட்டிருக்கும். எனவே அவர்களது மார்க்க சிந்தனை அதிகரிக்க நாம் கடமையாற்றி உள்ளது. இதற்கெடுத்தால் அவர்களுக்கு அன்றாட தேவைகளாக இருக்கக்கூடிய பொருளாதாரமும் கல்வி குடும்ப பிரச்சனைகள் என்ற பல நோக்கங்களிலும் இஸ்லாமியர்களை, அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த சாதாரண ஒரு உறுப்பினராக இருந்தாலும் நிர்வாகிகளாக இருந்தாலும் அனைவரையும் மற்ற சகோதரர்கள் தொடர்பு கொண்டு இருப்பதை இப்போது நாம் கண்டு வருகிறோம். இந்த நேரத்தில் நம்மை நாம் தயார் செய்து கொள்வது எந்தெந்த அடிப்படை இருக்க வேண்டும், அதிலும் குறிப்பாக நம்மை எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் ஊடகங்கள் வழியாக இருந்தாலும் அது அல்லாமல் நம்மை ஒழித்து கட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி கொண்ட சகோதரராக இருந்தாலும் அவர்களுக்கு தக்க பதிலடி என்னவென்றால் நியாயத்தை நீதியும் நிலைநாட்டும் வகையில் ஜனநாயக முறையில் நமது கருத்துக்களை எடுத்துச் சொல்வது. இது போன்ற அனைத்து தேவைகளையும் நாம் எவ்வளவு தூரம் நம்ம தயார் செய்து கொள்வது, இந்த நோக்கத்தில் இந்த தர்பியா கூட்டப்பட்டிருக்க காரணத்தினால் இதற்காக இந்த ஜமாத் எடுத்துக்கொண்டுள்ள அனைத்து சிரமங்களையும், பொருளாதாரமாக இருந்தாலும் நேரத்தின் கவனத்தை எடுத்துக்கொண்டாலும் நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் உங்களது ஊர்களில் இருக்கக்கூடிய தேவை உடையவர்களுக்கு அது முதன்மையானது.
இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் உங்கள் ஊருடைய ஒரு பொறுப்பாளர்களாக இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமை இங்கு சொல்லப்படக்கூடிய செய்திகளை முழுமையான கவனத்துடன் புரிந்து கொண்டு இதை உங்கள் பகுதிக்கு நீங்கள் எடுத்து சொல்வது. இளைஞர்களுடைய இன்றைய காலகட்டத்தில் அவர்களை எந்தெந்த வகையெல்லாம் பயன்படுத்தி தங்களுடைய தேவைகள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் இன்ன பிற அமைப்புகளும் செயல்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய வழி எந்த முறையில் அமைய வேண்டும் என்பதை கொண்டு இந்த தர்பியா துவங்குகிறது என்றால், நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு உதவி கொள்ளுங்கள், பாவத்திலும் வரம்பு மீறும் உதவி கொள்ளாது என்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில். எனவே இந்த சிந்தனையில் உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நாம் சிறு கவனம் கூட சிதறாமல் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை முழுமையாக உட்கொண்டு அதை உங்கள் பகுதியில் தேவையுடையவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டி அறிமுறை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது இந்த தர்பியாவுடைய நோக்கம் கூடி கலைவதல்ல, எதை சொல்கின்றார்களோ அதை மனதில் உள்வாங்கி செயலில் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு களமாகவே இதை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். கடந்த வாரம் ஊடகங்களில் தமிழக முதல்வர் விஸ்வரூபத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது விஸ்வரூபம் படத்தை விட அதிகமாக குறிப்பிட்டது ஒரு வார்த்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். ஏனெனில் இந்த அங்கீகாரத்திற்கான பின்னணி, இந்த அங்கீகாரம் எப்படி கிடைத்தது என்ற வரலாற்றையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜமாத்திற்கு ஏற்பட்ட ஒவ்வொரு தடை கற்களையும் அல்லாஹ்வுடைய உதவியால் படிக்கற்களாக மாற்றிய வரலாற்றையும் மற்ற முஸ்லிம் இயக்கங்கள் மாணவரணி வைத்திருந்தாலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாணவரணி எப்படி வேறுபடுகின்றது, எந்த அளவில் வேறுபட்டு இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு உணர்த்தும் வண்ணமாக மாநில மேலாண்மை குழு தலைவர் சம்சுல்லுஹா ரஹ்மானி அவர்களை தௌஹீத் ஜமாத் கடந்து வந்த பாதையும் அதன் மாணவரணியும் என்ற தலைப்பில் உரையாற்ற அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு தௌஹீத் ஜமாத் கடந்து வந்த பாதை, மாணவர் அணி என்ற இந்த தலைப்பாகும். இன்றைய இளைய தலைமுறையினர், குறிப்பாக மாணவ அணியினர் இந்த ஜமாத்தினுடைய கடந்த கால வாழ்க்கையை அவர்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த ஜமாத் ஏதோ நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்கள் அல்ல. எத்தனையோ அரசியல் இயக்கங்கள், அந்த இயக்கங்களெல்லாம் தோன்றுகின்றன, வெகு விரைவிலே மரணத்தையும் தழுவிவிடுகின்றன. இந்த ஒரு இயக்கம் இறைவனுடைய அருளால் 1980களிலே இது உருவாகின்றது. இதனுடைய வளர்ச்சி படிப்படியான வளர்ச்சி. இதனுடைய ஏறுமுகம் மற்ற இயக்கங்களை போன்று திடீர் என்று அமைந்துவிடவில்லை. இதனுடைய வளர்ச்சி பரிணாமத்தினுடைய வளர்ச்சி. அப்படிப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு மக்களிடத்தில் எந்தவிதமான பெயரையோ புகழையோ எதிர்பார்க்காமல் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் குறிப்பிட்டது போன்று ஜெயலலிதா அவர்கள் விஸ்வரூபம் படம் தொடர்பாக கொடுக்கின்ற அந்த பேட்டியிலே தௌஹீத் ஜமாத் சாதாரண ஒரு இயக்கம் கிடையாது, ஏனென்றால் நம்மை எதிர்ப்பவர்கள் நம்மை பற்றி சொல்லும்போது தே ஆர் ஃப்ரிஞ்ச்டு குரூப், சிறு சிறு குழுக்கள் என்பது போன்ற ஒரு செய்தியை சொல்லியிருந்தார்கள்.
இதற்கு நாம் பதில் சொல்லலாம், சொன்னாலும் ஊடகங்களில் வரப்போவது கிடையாது. ஆனால் அல்லாஹ் யாருடைய வாயிலிருந்து வரவழைக்க வேண்டுமோ அவர்களுடைய வாயிலிருந்து வரவழைத்திருக்கிறான். இந்த இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் அவர்களே ஒரு கணக்கை கொடுக்கின்றார்கள் 7.5 லட்சம் என்று. இதெல்லாம் அவர்களுக்கு போய் சென்று சேர்ந்திருக்கின்றது என்றால் ஊடகத்தினுடைய வழியில் கிடையாது, உளவுத்துறையினுடைய வழியில். உளவுத்துறையுடைய வழியில் இது போய் சேர்ந்திருக்கின்றது. இந்த விஷயத்தில் பல்வேறு இயக்கங்கள் ஈடுபட்டன. அந்த இயக்கங்களுடைய பெயர்கள், அந்த இயக்கங்களுடைய தலைவர்கள் தொலைக்காட்சியில் வந்தார்கள். அவருடைய பெயர், அந்த இயக்கத்தினுடைய பெயர்கள் எல்லாம் வெளிவந்தன. கடைநல்லூரில் ஒரு சகோதரர் இதுவரைக்கும் ரொம்ப மனசு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, நாமும் பெரிய அளவில் இதில் காரியமாற்றுகின்றோம், இதில் இறங்கி வேலை செய்கின்றோம், நம்முடைய ஜமாத்தினுடைய பெயர் ஒரு ஊடகத்திலையும் வரவில்லையே, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிறதே என்று கஷ்டப்பட்டிருக்கிறார். அதற்கு அடுத்து ஜெயலலிதா அவர்களுடைய இந்த அறிக்கை வந்த உடனே அன்று இரவு நான் ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன் அப்படின்னு குறிப்பிடுகிறார். அவன் அந்த அளவிற்கு இது சென்றிருக்கிறது. இதில் நான் குறிப்பிடுவதற்கு காரணம் பெயரையும் புகழையும் நாம் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய அந்த விருப்பத்தை மட்டும்தான், திருப்தியை மட்டும்தான் எதிர்பார்க்கின்றோம். இதுதான் தௌஹீத் ஜமாத். இதில் பெயர் வராவிட்டாலும் நாம் ஒன்றும் கவலைப்பட போவதில்லை. இந்த அளவிற்குள்ள ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கம் எப்படி வளர்ந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த இயக்கம் ஆரம்பத்தில் தமிழகத்தை பொறுத்தவரையில் 2 சாரார் இருந்தனர். நாம் உதயமாவதற்கு முன்னால், உருவாவதற்கு முன்னால். அந்த 2 சாரார்கள் யார் என்றால், ஒரு சாரார் கபரை வணங்கக்கூடியவர்கள், பரேலவிகள். இன்னொரு சாரார் மதுஹபு சிந்தனைகள் இருந்தாலும் கபர் வழிபாட்டை எதிர்க்கக்கூடியவர்கள். இந்த 2 சாரார் இருந்து கொண்டிருக்கும் போது இவர்களை ஒருவர் விமர்சித்துக் கொள்வார்கள், கடுமையாக சாடி கொள்வார்கள். குஃபுர் ஃபத்வாக்கள் எல்லாம் வெளியாயின. இந்த 2 சாராரும் மக்களிடத்தில் கருத்துக்களை எடுத்து வைத்தாலும் துணிச்சலாக இந்த கருத்தை எடுத்து வைப்பதற்கு, மிக விவேகமாக எடுத்து வைப்பதற்கு அவர்களில் ஆள் இல்லை. தர்கா வழிபாடு கூடாது, சந்தனக்கூடு கூடாது, போர்வை பொருத்துவது கூடாது, கந்திரி எடுப்பது கூடாது, கூடி எடுப்பது கூடாது, அதற்காக வேண்டி கொடி ஊர்வலம் கூடாது என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் அது பெரிய அளவில் போய் சேரவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த தௌஹீது சிந்தனை என்பது முளைக்கின்றது. இதில் நான் ஒன்றை பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த தௌஹீது ஜமாத்தினுடைய வளர்ச்சியும் அதனுடைய எழுச்சியும் அதனுடைய முன்னேற்றமும் சகோதரர் பிஜே அவர்களை சுற்றி அமைந்திருக்கிறது, அவரை மையமாக கொண்டிருக்கின்றது. நான் இதை குறிப்பிடுகின்ற போது இங்கு உள்ளவர்கள் தவறாக எண்ணிவிடக்கூடாது, பிஜேவை இவர் புகழ்கின்றார் என்று. புகழ்வது என்னுடைய நோக்கம் கிடையாது. நம்முடைய ஜமாத்து தனிநபருடைய புகழ்பாடு, தனிநபருடைய வழிபாடு, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனால் ஒரு வரலாற்றில் ஒருவருடைய பங்கு மற்ற தாயிக்களை விட, மற்ற அழைப்பாளர்களை விட, அதில் பங்கு கொண்டவர்கள் அவர்களை விட அதிகமான அளவில் இவருடைய பங்கு அதிகமாக இருக்கும்போது அதை குறிப்பிடுகின்ற வேலை. நான் சொல்வது வரலாறு. அப்படி சொல்கின்ற பொழுது இவருடைய பகுதி அதிகமாக அதில் இருக்கும்போது, இவருடைய பங்கு அதில் அதிகமாக இருக்கும்போது அதை நான் குறிப்பிடுகின்ற வேளையிலே புகழ்கின்றேன் என்று யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. புகழக்கூடிய வேலையும் என்னுடைய வேலை கிடையாது. அப்போ இந்த நேரத்தில் மதினாவில் இருந்து, கடந்த காலத்தில் உள்ள அந்த வரலாற்றை நாம் பார்க்கின்ற போது மதினாவில் இருந்து படித்து விட்டு வந்த ஆலிம்களும் இருந்தார்கள். அதில் குறிப்பாக கமாலுத்தீன் மதனி அவர்கள், சையது முகமது மதனி அவர்கள்,
அப்துல் காதர் மதனி அவர்கள், அப்துல் ஜலீல் மதனி அவர்கள், இவர்கள் போன்றவர்கள் தமிழகத்தில் இருந்தார்கள். இவர்களெல்லாம் இந்த செய்தியை எடுத்து சொல்வதற்கு முன்னால், ஏனென்றால் அவர்கள் தரப்பில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, இங்கிருந்து தான் இந்த கருத்து அவர்களுக்கு போய் சேர்ந்தது, நாம் தான் முதலில் தமிழ்நாட்டில் இந்த கொள்கையை நிலைநிறுத்தினோம், நிறுவினோம் என்று குறிப்பிடுகின்றார்கள். மதீனாவிலிருந்து ஒரு கருத்து வந்து இந்த ஆலிம்கள் அந்த கருத்தை சொல்லி அது எங்களை கவர்ந்தது என்று சொன்னால் அது உண்மை கிடையாது. சகோதரர் பிஜேவோ அல்லது நானோ மற்ற ஆரம்பகால தாயிகளோ இங்கு உள்ள மதரசாக்களில் தான் ஓதினோம். தாயத்து தட்டு எழுதியவர்கள், ஓதி பார்த்தவர்கள், இப்படிப்பட்டவர்களிடத்தில் தான் பாடத்தை பயின்று ஃபுல்லாக முழுவதுமாக அத்தனை பேர்களுமே கபர் வணங்கிகள் தான். நாங்கள் யாரிடத்தில் ஓதினோமோ அத்தனை பேருமே கபர் வணங்கிகள் தான். பிஜே எடுத்துக்கொண்டால் அப்துல் கனி அசரத் என்பவரிடத்தில் ஓதினார். அவர் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் முழுமையாக தாயத்து தட்டு எழுதி ஓதி அதன் மூலமாக வருவாய் ஈட்டக்கூடியவர். அதே போன்று நான் என்ன எடுத்துக்கொண்டால் அப்துல் சலாம் அசரத் அவர்கள், அதே போன்று ஷம்சுல் ஹுதா அசரத் அவர்கள், இதில் ஷம்சுல் ஹுதா அசரத் அவர்கள் கடுமையான தாயத்து தட்டு போன்ற இந்த மோசமான வேலையில் அவர் ஈடுபடவில்லை என்றாலும் சிந்தனை பரலவிய சிந்தனை தான். அப்துல் சலாம் அசரத்தும் அப்படித்தான். இந்த கட்டத்தில் தான் சகோதரர் பிஜே அவர்கள் யாக்குத்துபாவை பற்றி ஒரு மதிப்பீடு செய்கின்றார். அதில் யாக்குத்துபா அஹ்லி ஸமா வல் அர்தி கௌஸஹுமா, வானங்கள் பூமியினுடைய அச்சாணியே ரிச்சகரே என்ற ஒரு வரி வருகின்றது. அதை பிஜே அவர்கள் எடுத்துக்கொண்டு வானத்திற்கும் பூமிக்கும் அச்சாணி யார்? அல்லாஹ் தானே. ஓசகுமா, அந்த ரெண்டுக்கும் உடைய ரிச்சகர் அல்லாஹ் தானே, எப்படி மொஹீதீன் என்று சொல்ல முடியும் என்று கேட்கின்ற போது இது என்னுடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆமாம், சரிதானே, நாமும் ஓதிக்கொண்டிருக்கின்றோமே. இந்த யாக்குத்துபா என்பது சகோதரர் PS அலாவுதீன் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டு அது விமர்சனம் செய்யப்பட்டு விமர்சன நூலாக இன்றைக்கும் நடமாடிக்கொண்டிருக்கின்றது. இந்த யாக்குத்துபாவில் உள்ள இந்த வரி அவர் சொல்லி காட்டும் போது இதுவெல்லாம் என்னுடைய உள்ளத்தில் பாதிப்பு ஏற்படுத்துகின்றது. இப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது நான் என்னுடைய மச்சான் அவரிடத்தில் முகமது அலி ரஹ்மான் இடத்தில் குறிப்பிடுகின்றேன். அவர் இன்னும் பலரிடத்தில் இப்படியே பேசி பேசி இந்த சந்தர்ப்பத்தில் மதனிகளுடைய தொடர்பும் கிடைக்கின்றது. நாம் ஏற்கனவே இந்த வெளிச்சத்தை, இந்த விமர்சனத்தை பெற்று அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கி அது ஜீரணித்து அதுதான் நம்மை வெளிக்கொண்டு வருகின்றது. அப்போ இந்த நேரத்தில் துபாயில் IAC இஸ்லாமிக் அவேக்கனிங் சென்டர் என்பதை இக்பால் மதனி அவர்கள் நடத்துகின்றார்கள். சங்கரமந்தலில் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அப்படி பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் தீன் விளக்க பொதுக்கூட்டம் என்று வார வாரம் நடத்துறது. அப்படி நடத்தக்கூடிய அந்த கூட்டத்தில் மாநிலத்தில் உள்ள எல்லா பேச்சாளர்களையும் கூப்பிட்டிருக்கின்றோம். அந்த காலகட்டத்தில் நட்சத்திர பேச்சாளர், அதே சந்தர்ப்பத்தில் புரட்சிகர பேச்சாளர் என்று சொல்லப்படக்கூடியவர் ஹைதுர் சாலிம் ஷா நகைச்சுவையாகவும் பேசுவார். அவர் கடுமையான முறையில் தர்காக்களை சாடக்கூடியவர், கந்திரி கூடு கொடியேற்றங்களை விமர்சிக்கக்கூடியவர். ஆனால் தரிகாவில் உள்ளவர், மதுஹபில் உள்ளவர், அந்த வட்டத்துக்குள் நின்று கொண்டிருந்தார். அதனால தான் அவருடைய கருத்து மிகப்பெரிய அளவில் போய் சேர முடியலை. ஏனென்றால் மதுஹப் நூல்களில் ஒரு சில இடங்களில் எழுதுவாங்க, கபூரில் போய் போர்வை போர்த்தக்கூடாது என்று ஒரு நூலில் எழுதியிருப்பான், இன்னொரு நூலில் எழுதுவான் கூடும் என்று எழுதுவான். இப்படியே தான் போய் கொண்டு இருக்கும். இதை ஒரே அடியாக அடித்தது குர்ஆன் ஹதீஸ் என்ற இந்த 2 அச்சாணியை தவிர்த்து வேறு எந்த அச்சாணிகளும் இந்த மார்க்கத்துக்கு இல்லை என்று ஆணித்தரமாக சொன்ன பிறகுதான் இறைவனுடைய அருளால் இதற்கு முற்றுப்புள்ளி வந்தது, முடிவுரை எழுதப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் தாயிகளை ஆவூர் அப்துல் ஷக்கூர் போன்றவர், ஷம்சுல் ஹுதா ஹசரத் போன்றவர்கள், ஏ அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்கள் போன்றவர்கள், ஏ அப்துல் ரஹ்மான் லால்பேட்டையில் பணியாற்றியவர், அவரெல்லாம் தர்காவுக்கு எதிர்கருத்தாக பேசக்கூடியவர். அவரையெல்லாம் அழைச்சி பேசுகிறோம், கேள்விகள் கேட்குறோம். அவங்களெல்லாம் இதுதான் சரிதான் சரிதான் என்று பதில் சொல்கின்றார்கள். ஆனால் முன் வரவில்லை பேசுவதற்கு.
முன்வராததற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த கருத்தை மக்களுக்கு மத்தியில் துணிச்சலாக வைக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை எரிமலையை சந்தித்தே ஆக வேண்டும். முடியாது, அந்த துணிச்சல் கிடையாது யாருக்கும். அதை நாங்கள் நன்கு தெரிந்து கொண்டோம். இது ஒரு மணி நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு வரலாறும் கிடையாது. அப்படி அதற்குள்ள முடிக்கவும் முடியாது, நீண்ட ஒரு வரலாறு. அதனால இந்த கருத்துக்கு மக்களுக்கு மத்தியில் வரவேற்பு இருக்காது. இதை சொன்னா அடிப்பான், உதைப்பான், ஊர் நீக்கம் செய்வான். காரணம் என்ன தெரியுமா? இது இறை தூதர்களுடைய தூது செய்தி. இது சமுதாய செய்தி கிடையாது. சமுதாயம் என்றால் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு, அவர்களுடைய நல்வாழ்வுக்காக வேண்டி போராடுவது, அந்த அம்சத்தை தாங்கியது கிடையாது. தூது செய்தி என்று சொன்னால் அதற்குரிய விளைவும், அதற்குரிய வேதனைகளும், அதற்குரிய சோதனைகளும், அதற்குரிய இன்னல்களும் கண்டிப்பாக வந்தே தீரும். அதைத்தான் களத்தில் சந்தித்தோம். இந்த தௌஹீத் என்ற இந்த கருத்தாக்கத்தை மக்களிடத்தில் சொல்ல ஆரம்பித்தவுடனே பிரச்சனைகள் வர ஆரம்பித்து விட்டன, எதிர்ப்புகள் கிளம்பி விட்டன. தஞ்சையிலே ஒரு மாநாடு, அவுலியாக்கள் மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டுக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம். அப்படி போயிருந்த அந்த நேரத்தில் அந்த மாநாடு எப்படி அமைந்தது என்று சொன்னால் ஒரு பட்டிமன்றம் மாதிரி அமைந்தது. ஒரு பேச்சாளர் தர்காவை ஆதரித்து பேசுகிறார், அடுத்து வரக்கூடிய பேச்சாளர் தர்காவை எதிர்த்து பேசுகிறாங்க. ரெண்டு பேருமே சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ளவங்க தான், நாங்களும் அப்போது சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ளவங்க தான். இப்படியே பட்டிமன்றம் மாதிரி போய்கொண்டே இருக்கிறது. நாங்களும் பேச்சாளர்கள் சந்திச்சு அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கருத்துக்கு ரொம்ப ஒரு வலு சேர்க்கக்கூடிய வகையில் பேசியவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் மறுமலர்ச்சி ஆசிரியர், மறுமலர்ச்சி என்ற ஒரு வார இதழ் வந்தது, அதனுடைய ஆசிரியர் யூசுப் அவர்கள். உண்மையிலே ஒரு புரட்சி பேச்சாளர். சந்தனக்கூடுவ அன்றைக்கு இது போன்ற பார்வை இல்லாத கட்டத்தில் கடுமையாக பேசியவர், முஸ்லீம் லீக்ல இருந்தவர். அவர் கண்டித்து பேசுகிறார். அது போன்று அந்த கூட்டத்தில் கண்டித்து பேசக்கூடிய ஆள் லால் பட்டேல் ஆசிரியராக இருந்தவர் ஏ அப்துல் ரஹ்மான், அவர் கண்டித்து பேசுகிறார். கம்பம் பீர் முகமது அவர் கண்டித்து பேசுகிறார். இப்படியே போய் கொண்டிருந்தது. கடைசியில் அந்த மாநாட்டினுடைய முடிவு அல்லாஹ்ட்ட கேட்கிறதா, அல்லாஹ் ஒரு கட்சி, அவுலியாக்கள் ஒரு கட்சி என்று ஆகிவிட்டது. நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். பிஎஸ் அலாவுதீன், பிஜே, நான், இன்னும் சில சகோதரர்கள் என்று நினைக்கின்றேன், யூசுப் மிஸ்பாகி என்று நினைக்கின்றேன். இவங்கெல்லாம் போயிருந்தோம். கொதிப்பு தாங்க முடியல. அவ்வளோ அந்த மாநாட்டை அவ்வளவு செலவு செய்து நடத்தியிருந்தார்கள். என்னடா இது மக்களை இப்படி வழிகெடுக்கிறாங்களே என்று சொல்லி ஒரு நாடகம் அரங்கேறியது என்று பிஜே அவர்கள், அன்றைக்கு அவருக்கு சம்பளம் 300 ரூபா, அந்த 1 மாத சம்பளத்தை அர்ப்பணித்து நாடகம் அரங்கேறுது என்ற அந்த பிரசுரத்தை அவர் வெளியிடுறார். ஒரு 5-6 பக்கங்கள் அது ஏகத்துவத்திலையும் வந்திருக்கின்றது. அது பெரிய ஒரு புரட்சியை கிளப்பிருச்சு. எங்கே பார்த்தாலும் சரிதான், கடுமையான முறையில் அன்றைக்கு நாங்கள் தனிமைப்படுத்தப்படுகின்றோம். அனாதைகளாக வெளியே வந்தோம் சங்கரமந்தல் மதரசாவில் இருந்து. இன்றைக்கு அல்லாஹ் உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான கொள்கை சொந்தங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அவனுக்கே எல்லா புகழும். வந்து மாநில பொறுப்பில் உள்ளவங்க, மாநில ஜமாத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்து மதரசாவில் பேசி இவர்களை உடனே பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நிர்வாகத்தில் பேசும்போது நிர்வாகம் அதற்கு ஒன்றும் பணியவில்லை, அதற்கு மதிப்பு கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு கட்டுப்பாடை விதித்தது. இனிமேல் இங்கு இருப்பது சரி வராது என்று சொல்லி, நான் மதரசாவில் படித்த ஆள் தான், வேறு ஃபாத்திஹா மௌலுதை தவிர்த்து வேறு எதுவும் வருவாய்க்கு என்று எதுவுமே தெரியாது. வெளியில் வர்றோம். அப்படி வெளியே வரக்கூடிய கட்டத்தில் எந்த விதமான வாழ்வாதாரம் கிடையாது. இதை எதிர்த்து நிற்பதற்காக வேண்டி வருகின்றோம். அந்த மதரசாவிலிருந்து ஒட்டுமொத்தமாக வெளியேறிவிட்டு
அப்போது ஏற்கனவே ஐஏசி என்று சொன்னனே, அவர்கள் தொடர்பு கொண்டு நஜாத்தி என்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்க சொல்கின்றார்கள். அப்போது பிஜே அவர்கள் நிபந்தனை போட்டு, எழுத்து மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு, பணம் பட்டுவாடா இந்த விவகாரங்களெல்லாம் என்னிடத்தில் ஒப்படைக்கக்கூடாது என்று சொல்லி நிபந்தனை போட்டு போய் சேர்றார். நானும் அதில் துணை ஆசிரியராக போய் சேருகின்றேன். ஒரு நாடகம் அரங்கேறியது என்ற அந்த பிரசுரம் எங்களை வெளியே கொண்டு வந்து விட்டது. எங்களுக்கு இனிமேல் வெளி உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பகைமை என்பது தெரிந்துவிட்டது. எதிர் நீச்சல் தான் என்று ஆகிவிட்டது. யாரும் தௌஹீது கருத்து சொல்லக்கூடியவங்களை கூப்பிட்டு முகத்தில் நெற்றியில உதட்டில் முத்தமிட்டு நீ நல்ல கருத்தை சொல்ல வந்திருக்கே என்று மாலை போட்டு நம்மை வரவேற்பார்களா? கிடையாது. இந்த தூது செய்தியை சொல்லும் போது என்ன வரும் தெரியுமா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் போது குறிப்பிடுகின்றான். காலு, சூரத்து நம்லில் வருது, காலு தகாசமு பில்லாஹி, அவர்கள் எல்லோரும் சேர்ந்து சத்தியமிட்டு கொண்டார்கள், நுபையி தன்னஹு வாஹ்லஹு, இரவோடு இரவாக சாலிஹுடைய குடும்பத்தை நாம் அழித்து விட வேண்டும், அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமாக அழித்து விட வேண்டும். சும்ம நகூல் ல நகூலன்ன லிவலிஹி, அவங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் நாம் சொல்லிவிட வேண்டும், மா ஷஹிதுனா மஹிலிக அஹ்லிஹி, சாலிஹுடைய குடும்பம் அழிந்தது எங்களுக்கு தெரியாது, இன்னால சாதிக்கும், நாங்கள் உண்மையை தான் சொல்கின்றோம் என்று சத்தியமிட்டு அவர்கள் பேசிக் கொண்டார்கள். அதை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் என்று சூரத்து நம்லிலே சொல்கின்றார். இந்த கருத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த சோதனை கண்டிப்பாக வந்தே தீரும். 3 நெருக்கடிகள் நீங்களும் எதிர்காலத்தில் சந்திக்கலாம். சந்திக்காமல் செல்கின்றோம் என்றால் அது அல்லாஹ்வுடைய அளப்பற்ற ஒரு பாக்கியம். 3 சோதனைகள். 1, உச்சகட்டமாக உயிர் பறிக்கப்படும். அடுத்தது, இவர்கள் செய்யக்கூடியது சிறை பிடிப்பார்கள், இதுவும் நடக்கும். அதற்கடுத்து ஊர் நீக்கம் செய்வார்கள். எல்லா இறை தூதர்களும் செல்வந்த தூதர்களாக இருந்த சுலைமான், தாவூத் அவர்கள் போன்றவர்களை தவிர்த்து மீதி அனைவருமே இது போன்ற சோதனைகளை சந்திக்காமல் இருந்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி முயற்சி செய்தாங்க. ஓ மக்கரு மக்கரன், அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். ஓ மக்கரனா மக்கரன், நாமும் சூழ்ச்சி செய்தோம். ஒஹும்லா இஷ்வரும், அவர்கள் தெரியாத அளவிற்கு நாம் சூழ்ச்சி செய்து சாலிகை காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் தஆலா சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஏன் தூரத்திற்கு செல்வானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை என்ன? மக்காவை திரண்டு அவரை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று திட்டமிட்டது. இல்லா தன்சுரு, இந்த இறை தூதருக்கு நீங்கள் உதவி செய்யவில்லை என்றால் போங்கள், ஃபகத் நஸரஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு உதவி செய்து விட்டான். இது அஹ்ரஜஹுல்லதீன கஃபரு, காஃபிரானவர்கள் அவர்களை வெளியேற்றினார்கள். இதுகுமா ஃபில் கார், அந்த சத்திய தோழர் குகையில் இருக்கின்றார். அவர் சொல்கின்றார், தன்னுடைய கவலைப்படக்கூடிய தன்னுடைய அபூபக்கரை பார்த்து, இதுகுமா ஃபில் கார் இது யகூலு லி சாஹிபிஹி, தன்னுடைய தோழருக்கு அவர் சொல்கின்றார், லா தஹ்சன், நீங்கள் கவலைப்படாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து தௌபாவுல. இந்த 2 பேர்களும் ஊரை விட்டே அவர்கள் வெளியேற்றப்படுகின்றார்கள். இது அஹ்ரஜஹுல்லதீன கஃபரு சானியஸ்னைன், 2 பேர்களில் ஒருவராக அவங்க அந்த குகையில இருந்து கொண்டிருக்கும் போது, இது யகூலு லி சாஹிபிஹி லா தஹ்சன், நீங்க கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலை, அல்லாஹ் தன்னுடைய அமைதியை அவர்கள் மீது இறக்கினான். வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா, நீங்கள் பார்க்காத ஒரு படையினரை இறக்கி அவர்களை காப்பாற்றினான். அட்டெம்ப்ட் டு மர்டர், இது இந்த செய்திக்கு எதிராக கண்டிப்பாக வந்தே தீரும், நடந்தது. அப்படி ஒரு முயற்சி பிஜேவுக்கு எதிராகவும் செய்யப்பட்டது. அதற்கு முன்னால் ஒன்றை பார்த்துக் கொள்வோம். சங்கரமந்தல்ல பணியாற்றி கொண்டிருக்கும் போதுதான்
அப்போது ஒரு மாணவ இயக்கம் ஒன்று இருந்தது, SIM, ஸ்டூடெண்ட் ஆஃப் இஸ்லாமிக் மூமெண்ட். அதில் போய் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் அவர்களுடைய சிந்தனை எல்லாம் என்ன தெரியுமா? அரசியல். இந்த தர்கா போன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டால் இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம், இதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிடக்கூடாது. எது பெரிய தீமையோ, எது மக்களை அதிகமான அளவில் நரகத்தில் கொண்டு போய் வீழ்த்தி கொண்டிருக்கிறதோ அதை மிக சிறிதாக பார்த்தார்கள். அப்போ அந்த கட்டத்தில் தான் அதை விட்டு வெளியில் வந்தோம். இது நமக்கு சரி வராது, இவர்கள் சுதந்திரமாக பேசுவதற்கு, சுயமாக பேசுவதற்கு இவர்கள் தடை போடுகின்றார்கள் என்று அதை விட்டு வெளியே வந்தோம். இந்த கட்டத்தில் காயல் பண்ணத்தில் பிஜே அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். நானும் கூட போயிருக்கிறேன். அப்படி கூட சென்றிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஃபார்கு ஹாஜியார் அவருடைய வீட்டில் சாப்பாடு இடியப்பங்கறி வச்சுருந்தாங்க. இதை சொல்கிறதுக்கு காரணம், போகும்போதே என்ன நினச்சிட்டு போனோம்னா ஏதோ அடிதடிலாம் இருக்கும் அப்படின்னு போய்கிட்டு இருந்தோம். ஆனால் நல்ல இடியப்பங்கறியோட மரியாதை கிடைச்சி. அப்போ அந்த கூட்டத்தில் பிஜே அவர்கள் பேசுகிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் தான் உதவி தேட வேண்டும் என்பது போன்ற இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு துண்டு சீட்டு ஒன்று வருகின்றது. அதில் அவங்க கேட்குறாங்க, இது நாள் வரைக்கும் ஜலீல் மொஹிதீன் என்பவர் அவர் ஒரு சவால் விட்டுருக்கிறாரு, தமிழகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் நோக்கி, அதில் மதனிகள்லாம் இருக்கிறாங்க, அத்தனை மக்களையும் நோக்கி ஒரு சவால் ஒன்று விட்டுருக்கிறாங்க. அந்த சவால் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், மொஹிதீன் என்று அழைப்பது கூடும், அப்படி கூடாது என்று யாராவது சொன்னால் அவர்கள் என்னிடத்தில் முபாஹலா செய்வதற்கு தயாரா? முபாஹலா என்றால் என்ன? பரஸ்பரம் சாபம் விட்டுக் கொள்வது. நான் ஒரு கருத்து சொல்கிறேன், இவர் ஒரு கருத்தை சொல்கிறார் என்று வைத்துக் கொண்டால் ரெண்டு பேரும் உட்கார்ந்து கொண்டு, நான் அசத்தியத்தில் இருந்தால் இறைவா உன்னுடைய சாபம் என் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் இறங்கட்டும் என்று சொல்வது. அப்போ அதற்கு நீங்கள் தயாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த துண்டு சீட்டை பார்த்துட்டு பிஜே அவர்கள், இன்னங்க ஒரு அசத்தியத்தில் இருக்கிறவன் இவ்வளவு துணிச்சலாக பகிரங்கமான முறையில் ஒரு சவாலை விடுறான், ஆனால் நீங்கள் யாருமே இதற்கு இது நாள் வரைக்கும் 5-6 வருஷமாக அந்த சவால் ஓடிக்கிட்டு இருக்குது, யாருமே இதற்கு பதில் சொல்லாமல் இருக்கின்றீர்களே, இது என்ன என்று கேட்டுவிட்டு முபாஹலாவுக்கு நான் தயார் என்று அதில் டிக்ளேர் பண்ணுறார். அதற்கு முன்பு சொல்கின்றார், அதற்கு முஜாதலா என்ற விவாதம் இருக்கின்றது, அதை பேசிக்கிறோம். அதில் விடிவு கிடைக்கவில்லை என்றால், முடிவு கிடைக்கவில்லை என்றால் நாமோ முபாஹலாவை சந்திப்போம். அப்போ அதில் வாத பிரதிவாதங்கள், அவங்க மதுகபு நூல்கள், அவங்க 4 அடிப்படையில் குர்ஆனு, ஹதீஸு, கியாஸு, இஜ்மா, எல்லா இடத்துலையும் இந்த 4ஐயும் தூக்கிட்டு வந்துடுவாங்க. 2 தான் நமக்கு அடிப்படை. இதில் வாத பிரதிவாதங்கள்லாம் நடந்து கடைசியில் ரெட்டி ஸ்டார் என்ற காயல் குண்டத்தில் ஒரு சங்கத்தில் இது நடப்பதாக ஏற்பாடு ஆயிருச்சு. ஏற்பாடான உடனே இதில் பின்வாங்கி விட்டால் சிக்கல் ஆகிவிடும், அதனால் முபாஹலாவுக்கு தயார் என்று சொல்லிவிட்டார். அப்போ அந்த நேரத்தில் சகோதரர் பிஜேவுடைய மனைவிக்கு குழந்தை பிறந்து 4 நாள் தான். யாசீர் என்ற அந்த பையன் இப்போ ஒரு பட்டதாரியாக இருக்கின்றான். இவன் பிறந்து இது 1985 இந்த சம்பவம் நடக்கின்றது. 9வது மாதம் 26வது தேதி அங்கிருந்து அழைப்பு வருது. அழைப்பு வரும் பொழுது சங்கேத வார்த்தைகள் தான், புக் ரெடி, புத்தகம் தயார், இதுதான் தந்தி வருது. ஏனென்றால் யாராவது இடையில மறித்து வேறு ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்றால் பாருங்கள், முபாஹலாக்கு வர்றதுக்கு முந்தைய ஷேக் மொஹியுத்தீன் பிஜேவை பதம் பார்த்துட்டாரு என்று சொல்லக்கூடாது இல்லை. அதனால் இவ்வளவு ஏற்பாடு. இந்த அவங்க மனைவியை பொறுத்தவரையில் பச்சை உடல், பிரசவமாகி 4 நாளில் தமிழகத்தில் யாரும் இப்படி எங்கேயுமே பயணமாக மாட்டாங்க. ஒரு அம்பாசிடர் ஏற்பாடு பண்ணி இங்கிருந்து தொண்டியிலிருந்து புறப்பட்டு அங்கு போய் இந்த முபாஹலாவிலையும் கலந்து கொண்டு ஜலீல் மொஹிதீன் அவர்களோடு இந்த முபாஹலாவும் நடந்துச்சு. அது ஒரு சின்ன ஒரு ஆடியோவில் தான் பதிவு செய்யப்பட்டுச்சு. அன்றைக்கு வீடியோவெலாம் நம்மகிட்ட கிடையாது. இப்போ அந்த நேரத்தில்
இது முடிந்து விட்டது, முடிந்து வந்தாச்சு. இதற்கு பின்னால் தௌஹீத் ஜமாத்தில் களம் இறங்குவதற்கு எங்களுக்கெல்லாம், அதாவது அவர்கள் ஆக்கமும் ஊக்கமும் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் இந்த களத்தில் இறங்கியிருக்க மாட்டோம். அன்வாருல் குர்ஆனுடைய ஆசிரியர் அப்துல் ரஹ்மான் அசரத் அவர்கள், அவங்க தான் நாங்கள் தளர்ந்துட்டோம். அவரெல்லாம் ஆரம்ப காலத்தில் இந்த ஷிர்க் பிதஅத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், பெரிய அறிஞர். ஏதாவது ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு அழைத்தோம் என்றால் அரபியில் தான் பேசுவாங்க, அந்த அளவுக்கு அரபியில் நல்ல திறமை, ஹாஃபிஸு. அவங்க தான் என்னை அதே போல் சகோதரர் PS அலாவுதீன், PJ போன்றவர்களையெல்லாம் தைரியமாக நீங்கள் இறங்குங்க, மக்களிடத்தில் போய் சொல்லுங்க என்று ஆர்வம் ஊட்டியவர்கள். அவர்களிடத்தில் ஒரு தடவை அவர்களை வாகனத்தில் அழைச்சிட்டு வரும் பொழுது நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், இந்த முபாகலா நடந்துச்சு, இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்று நான் அவரிடத்தில் கேட்கின்றேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உலகத்தினுடைய விளைவுகள் எதுலையுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு ஆக்சிடெண்ட்டு இது மாதிரிலாம் ஒரு காரணமாக அமையாது. ஏன்னா அவன் அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். PJ நானும் திருச்சியில் DMK மீட்டிங்கு போயிருக்கும் பொழுது காயல்படுத்துக்கார ஒரு ஆள் சந்திச்சு PJகிட்ட கேட்குறாங்க, முபாகலாவுக்கு பிறகு, காக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். காரணம் என்ன கேட்டால், அவன்கிட்ட சொல்லி வச்சுட்டானா கைகால் வழங்காமல் கிடக்கிறாரு அப்படின்ட்டானு. அப்போ இந்த மாதிரி தான் அவன் எதிர்பார்த்துருந்தான். அதுதான் அவர்கிட்ட கேட்குறோம். அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரியான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியாது, இந்த சத்திய கொள்கை இன்ஷா அல்லாஹ் மேலோங்கும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இந்த முஜாதலா, முபாகலா, இதற்கு அன்றைக்குள்ள மதனிகள் யாருமே தயாரில்லை. இவங்க சத்தியத்தை பேசுறதுல உண்மையான ஆட்கள் தானே. அல்லாஹ் ஒருவன், அவன் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும், அவனை தவிர்த்து வேறு யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது. இறந்தவர்கள் தான், மரணித்தவர்கள் தான், மாண்டவர்கள் தான். ஆண்டாண்டு காலம் அழுதாலும் மாண்டவர்கள் மீண்டு வருவதில்லை என்பது சாதாரண பாமரனும் தெரிந்த ஒரு விஷயம். இந்த விஷயத்திற்காக வேண்டி எந்த மதனியாவது, ஏகத்துவத்தை பேசிய எந்த ஒரு தாயியாவது, அழைப்பாளராவது முன் வந்தார்களா? நான் ஏற்பதற்கு தயார் என்று வரல. வந்தவர் இவர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அப்ப அந்த கட்டத்தில் என்ன, முபாகலா என்பது எல்லோருமே பயந்து செத்த விஷயம். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இருப்பது உண்மை என்றால், ஒருவன் என்பது உண்மையானால் அவன் மட்டும் அழைக்கப்பட வேண்டும் என்றால், அந்த கருத்து உண்மை என்றால் அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், இதனால என்ன பாதகம் வந்தாலும் சரி என்று துணிஞ்ச வந்தவர் இவர் மட்டும்தான். இது அடுத்த ஒரு கட்டம். இதெல்லாம் நஜாத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால். இப்போ நஜாத்தை ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பித்த உடனே ஒரு கடிதம் ஒன்று வருது வெளிநாட்டில் இருந்து. நீங்கள் சாதாரண ஒரு களத்தில் இறங்கல்ல, அக்னி பிரவேசம் இன்றைக்கு அக்னி பரீட்சைங்கிற அடிப்படையில் பேட்டியும் எடுத்தாச்சு. அக்னி பரீட்சையில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க, சாதாரணமான ஒரு விஷயம். நஜாத்தில் இருக்கும்போது நான் துணை ஆசிரியங்கிற அடிப்படையில் அந்த கடிதத்தை படிக்கிறேன். எழுதியவர்கள் இன்றைக்கு வேறு கருத்தில் இருக்கிறாங்க. தௌஹீது தான், ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் தௌஹீதுன்னு இருக்குது, வளைந்து கொடுக்கக்கூடிய தௌஹீது, அந்த தௌஹீதில் இருக்கிறாங்க. அந்த பத்திரிக்கை போகுது, பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் வருது. இப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் PJ அவர்கள் மேலப்பாளையத்தில் ஒரு மீட்டிங்காக வேண்டி அழைக்கப்படுகின்றார், கர்பலாவை பற்றி பேசுவதற்கு. அந்த கர்பலாவில் அவர் ஒரு தென்னையில் பேசுகிறார். முதல்ல ஸ்டேஜை வெளியில் தான் போடுறோம், தெருவில் தான் முதல் தெரு மீட்டிங் அதுதான். அந்த தெருவில் அப்படி போடும்போது மைக்குக்காரர் சொல்கிறாரு, அப்படியே சீசன் ஒரு மாதிரியாக குற்றால சீசன், சாரல் பொழிந்து கொண்டிருக்கின்றது, மைக்கு நனைஞ்சிரும், கொஞ்சம் உள்ளே போங்கங்கிறார். எங்களுக்கு கோபம், அவன் கொஞ்சம் உள்ளே வர்றோம், இன்னும் கொஞ்சம் உள்ளே போங்கங்கிறான். அல்லாஹ்வுடைய விதியை பாருங்க, எதிரிகளுடைய சதியையும் பாருங்க. இன்னும் கொஞ்சம் உள்ளே போங்க, இன்னும் கொஞ்சம் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன ஆனது என்றால், வீட்டு வாசலுக்கே அவர் வந்துட்டார். அந்த வாசல் எப்படி இருக்கின்றது, இது ஒரு கம்பி, இந்த ஒரு வீட்டு வாசல் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அகலம்தான். அந்த வாசலில் நின்று மைக்கு மட்டும் படியில் இருக்கிறது. அவர் வாசப்படியில் முதல் படிக்கு மேலே நின்று பேசி கொண்டிருக்கிறார். நான் வாசலில் உட்கார்ந்துருக்கிறேன்.
இதுதான் மைக் என்றால் நான் அந்த பக்கம் அப்படி உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஒருவன் ஒரு துணியை போட்டு மூடி கொண்டு வருகின்றான். என்னவென்று மைண்டில் ஸ்ட்ரைக்கே ஆகலை. அங்கேருந்து வர்றான். வந்த உடனே உருவனாம் பாருங்க ஒரு வீச்சு அருவாள். அது வரைக்கும் அந்த அருவாளை பார்த்ததே இல்லை. எடுத்துட்டு வீசினா, அதாவது அந்த அந்த அருவாளை எடுத்து வீசுவதற்குரிய லாபகம் முழு வீச்சில் போய் உழக்கூடிய அளவில் வீட்டு வாசல் மறைக்குது. அதனால் பிடிச்சி வேகமாக ஒரு வீசுகின்றார். வீசின உடனே அது அவருடைய கழுத்துக்கு போக வேண்டியது கையில் வந்து விழுது. ரெண்டாவதும் அதே போன்று அவன் வீசுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மைக்கை தூக்கி கொடுக்குறாரு. அதில் வந்து விழுகின்றது வெட்டு. அந்த கேசட்டு கூட இவ்வளோ நாள் இருந்துச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. நம்ம விட்டு ஓடி போயிட்டான் அவங்களாம், அதையும் கொண்டு போயிட்டான். அப்போ என் கையில் அருவாளை புரட்டி விடுதல அடித்தான். காலையில் பார்த்த பக்கம் பணியார மாதிரி உப்பிருச்சு. அப்போ இரவோடு இரவாக இங்கிருந்து அவரை அப்படி அந்த மைக்கை தூக்கி கொடுக்கும்போது கூட இறைவன் அவருக்காக வேண்டி கொடுத்த ஒரு துணிச்சல் தான். அந்த மாதிரியான துணிச்சல்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா அப்படி அந்த அந்த மைக்கை தூக்கி ராஸ்கல் இதே போன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவன் ரெண்டாவது வீசும்போது கூட அப்படி ஒரு பயந்து பின்னோடக்கூடிய ஒரு நிலையெல்லாம் அவருக்கு இல்லை. அப்படி தூக்கி கொடுக்கும்போது என்னடா இதே போல் ஒரு ஆத்திரமான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அப்போ இதுக்கு அல்லாஹ் அவரை காப்பாற்றிட்டான். ஏதோ இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு அருள். இங்கிருந்து மருத்துவமனையில் போய் கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். அரசாங்க மருத்துவமனையில் தான் அன்றைக்கு சேர்க்க முடியும். பல ஊசிகள் போட்டாவது மயக்க ஊசி, மயக்கம் அவருக்கு வரமாட்டேங்குது. இரவு முழுவதும் காலை வரைக்கும் அந்த கை வெட்டில் அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்கிறார். காலை வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதில் வெட்டியவர்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட வந்து தடம் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க, அங்கே வந்து முடிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சோதனை என்று பாருங்கள். அப்போ இந்த மாதிரியான அடிப்படையில் அவங்களுடைய அந்த விரோத போக்கு, கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய நடவடிக்கை சென்றது. ஏன் தெரியுமா? நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த விவகாரம், இந்த விஷயம், இது இறை தூதர்களுடைய செய்தி என்பதற்கு இந்த சோதனைகள் எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. கொலை முயற்சி செய்தார்கள், அதுவும் நடந்தது. அவரே சொன்னார், எனக்கு மட்டும் இடது கையில் வெட்டு விழுந்தது. ரொம்ப காலம் கொஞ்சம் அவதிப்பட்டார். வலது கையில் விழுந்திருந்தால் என்னுடைய எழுத்து பணி பாதிச்சிருக்கிறோம். தப்லீகாரனாக இருந்தால் நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவான், மாஷா அல்லா மாஷா அல்லான்னு. இதே சந்தர்ப்பத்தில் இவருடைய ஆசிரியர் ஹலீல் அஹமது கீரனூரி, நாம் வந்து இதை தப்லீகாரன் மாதிரி அற்புதம்லாம் சொல்ல மாட்டோம். மதுரையில் அவர் பேசுகிறாரு, டேய் நீ பிரச்சாரம் செய்கின்றேன் என்று சொல்கின்றாயே, எங்கேயாவது நீ அடி வாங்கியிருப்பியா, எங்கேயாவது நீ உத வாங்கியிருப்பியா, எங்கேயாவது நீ வெட்டு வாங்கியிருப்பியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வெட்டும் உழுது. இதெல்லாம் கடந்த காலத்தில் அல்ஜன்னத்தில் எழுதப்பட்டுச்சு. அவன் அந்த ஆஸ்பத்திரியிலிருந்து அவர் வெளியாகி கடைசியில் மதுரைக்கு வராரு. அப்படி பிரச்சாரத்தினுடைய அந்த போங்கு சென்று கொண்டே இருக்கின்றது. அப்புறம் இந்த கட்டத்தில் தான் கமாலுதீன் மதனியோட நாம தொடர்பு கொண்டு சமுதாய பிரச்சனை ஏற்படுது. பாபரி மஸ்ஜித் உடைக்கப்படுது. அப்படி உடைக்கப்பட்ட அந்த நேரத்தில் நாம சமுதாயத்தை காப்பதற்காக வேண்டி சமுதாய பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும் என்று எவ்வளவோ சொல்கிறோம். அவர் கேட்கல. கடைசியில் தான் தமுக என்ற ஒரு அமைப்பை துவக்கிறோம். இந்த அமைப்பை நாம் துவக்கி வளர்த்து, இதற்கு அன்றைக்கு பேச்சாளர்களே கிடையாது. இன்றைக்கு யாரும் எந்த நம்ம தௌஹீத் ஜமாத்திலையும் சரி தமுகலும் சரி யாரும் எந்த பேச்சும் பேசலாம். அன்றைக்கு பேசிய பேச்சுக்கள் இருக்கின்றனவே. நானெல்லாம் பேசும்போது உளவுத்துறை கடுமையான முறையில் என்னுடைய வீடியோ பதிவுகள்லாம் நெல்லை மாவட்டத்தில் அதிகமாக இருக்கும். ஏன்னா உளவுத்துறையில் உள்ள ஆட்களை சொன்னது, அவருடைய வாயிலிருந்து நெருப்பு தான் வருது அப்படின்னாங்க. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்னைக்கு ஜமாத் இருக்கின்றது. அன்றைக்குள்ள நிலைமை நீங்கள் நினச்சி பாருங்க. பிஜே அவர்களை மத்திய உளவுத்துறையிலிருந்து எல்லாரும் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இருக்கிறத பூரா நம்ம தான். அன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் துணிந்து குரல் கொடுக்கிறதுக்கு எவனுமே கிடையாது. இவ்வளவு துணிச்சலையும், இவ்வளவு தெம்பையும், இவ்வளவு திராணியையும், இவ்வளவு வீரத்தையும் வேகத்தையும் தந்தது எது? இந்த சத்திய கொள்கை, ஏகத்துவம் என்ற இந்த தௌஹீத் கொள்கை தான்.
அதனால தான் நாம் இவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தோம். அரசாங்கமே நம்மை தடை செய்வதற்கு முயற்சி செய்து தமுகவை தடை செய்திருந்தால் இன்றைக்கே உள்ள போயிருப்போம். ஆனால் அல்லாஹ் ஏதோ இந்த தௌஹீதில் இருக்கிறதனுடைய பரக்கத்தினாலே அல்லாஹ் நம்மை காப்பாற்றி இருக்கின்றான். அவ்வளவு எதிர்ப்புகள் சந்திச்சிருக்கோம் களங்களை. இந்த ஜமாத்தில் உள்ள ஆட்கள் ஊர் நீக்கம் செய்யப்படாமல் கிடையாது. என்னுடைய குடும்பத்தை நீண்ட நாட்களாக ஊர் நீக்கம் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய தாயாருடைய மரணத்தை எதிர்பார்க்க, ஏம்மா நல்ல இருக்கியா நீ கேட்குற நோக்கம், நீ சாவ மாட்டேங்கிறியா சீக்கிரம், நாங்கள் ஜனாசாவில் தான் அவன் காட்டுவான். அப்படி சிறைச்சாலைக்கு போகாத ஆட்களும் கிடையாது ஆரம்ப காலத்தில் உள்ளவர்கள். எப்படி இருந்துச்சுன்னா, கடந்த காலத்தில் தமுகவில் தௌஹீதில் இருக்கும்போது ஒரு பொதுக்குழு நடக்கும்போது, நீ எந்த ஜெயிலுக்கு போயிருந்தாம்மா, நான் வேலூர் ஜெயில் அப்படிம்மா. நீ எந்த ஜெயிலு, நான் பாளையங்கோட்டை ஜெயிலு. நீ எங்கப்பா, நான் சென்னை ஜெயிலு, நான் கோவை ஜெயிலு என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த காக்கி சட்டத்தினுடைய பயத்தை, காராகிரகத்தினுடைய பயத்தை அறுத்து எரிந்தது தௌஹீத் ஜமாத் தான். இந்த கொள்கை தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை அடிக்கடி சொல்வோம். ஃபிரௌனுக்கு முன்னால ஃபக்லிமா அந்த கால் இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்த துன்யா, போடா என்ன தீர்ப்பையும் நீ வழங்கிக்கொள், கூடியபட்சம் கொடுக்க போவது எங்களுடைய உயிரை உடற்கூட்டிலிருந்து பிரிப்பாய், மண்டை கபாலத்தை உடைப்பாய், அவ்வளவுதானே, போடா என்று சொன்ன அந்த தெம்பை பற்றி, அந்த தைரியத்தை பற்றி அன்றைக்கு நடத்தப்பட்ட அந்த பயிற்சி முகாம்களில் சொன்னோம். அதனால் ஏற்பட்ட விளைவு. ஒரு கூட்டத்தில் மேலப்பாளையத்தில் பேசுகிறோம், நான் பேசுகிறேன், காவல்துறை துணை ஆய்வாளர் அவருடைய சட்டையை கழுத்து விடுவேன் என்று. அன்றைக்கு நம்முடைய பிஜே தான் சொன்னார், லோக்கலில் உள்ள ஆட்கள் ஒருபோதும் போலீஸை பேசாதீங்க, வெளியில் உள்ள ஆட்கள்கிட்ட அந்த பொறுப்பு கொடுங்க, அவங்க பேசிட்டு அவங்க போயிடுவாங்க, நீங்கள் கேட்டால் என்ன சொல்லிக்கிறோம், அவர் இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டார் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறோம். கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா, துணை ஆய்வாளரோட சட்டையை கழுத்துன்னு ஏன் சட்டையை கலைச்சிட்டான் அவன். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அதில் வேண்டுமென்று என்னை இம்ப்ளிகேட் பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னைய வீட்டில் நைட்டு 1 மணிக்கு வீட்டில் தேடி வர்றான். தேடி வந்த உடனே தெரிஞ்சு போச்சு, பின்பக்கத்திலே நிற்கிறான், முன்பக்கத்திலே நிற்கிறான். அப்போ நான் தாவி ஓடின ஊடுகள் இருக்குத முகடு, பயமே அறியல, அத்தனை ஊடுகள் தாவி ஓடி இருப்பேன். ஏன் தெரியுமா, சட்டையை கலத்துறேன்னு சொன்னேன், அவன்கிட்ட இரவலை மாட்டிருந்தா பட்டையை கலத்திடுவான். ஆமாங்க, அவ்வளோ வெறியில் இருந்தால் என்னை பிடிச்சிட்டு போகிறதுக்காக வேண்டி. நான் அங்கிருந்து தப்பி போய் இன்னொரு இடத்துல போய் அடைக்கலம் புகுந்து, அது நைட்டில் ஓடும் பொழுது நாய் குறைப்பு, கடுமையான குறைப்பு, எங்கேயும் ஓட முடியல. ஒரு மாதிரியாக இருந்து கடைசியில் காலையில் நான் தான் போய் சரண்டர் ஆகிறேன். சட்டை கலத்தி வச்சுட்டான். இதற்கு முன்பாக ஏகத்துவத்தினுடைய துணை ஆசிரியர் சையத் இப்ராஹிம் அவரையும் சட்டை கலத்தி உள்ளே வச்சிருக்கிறான். உள்ளே போகும்போது நான் தான் ஏகத்துவம் துணை ஆசிரியர் சையத் இப்ராஹிமுடைய தாப்புனார் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, என் மகனை பிடிச்சிட்டு போயிட்டான், நீங்கள் தான் என்னன்னு காப்பாற்றணும் அப்படின்னாரு. நான் இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். உள்ளே போய் உட்காந்தா என் சட்டையை கலத்தி வச்சுட்டான். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 15 நிமிஷத்துக்கு தடவை வந்து, பாய் உங்கள் பேர் என்ன தெரியும், இதே எஸ்ஐ என்னை சேர் போட்டு உட்கார வச்ச ஆள், பல விவகாரங்களுக்கு பல பேரை காப்பாற்றி விட்டுருக்குறேன், நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை. உள்ளே உட்கார வச்சு சட்டையை கலத்தி வச்சுக்கிட்டு, பாய் உங்கள் தாப்பனார் பேர் என்ன, பேர் உங்கள் பேர் என்ன, ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து 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 இப்படியே கேட்குறது. என்ன கேட்டால், சட்டையை கலத்துவேன்னு சொன்னீங்களா, நான் கலத்தி வச்சுட்டேன், இப்போ என்னடா செய்ய போகிறேன். போலீஸுக்கு அந்த மாதிரி ஒரு அதிகாரம் இருக்குது. 70 நாள் சிறைவாசம், அதற்கு பின்னால் ஜெயிலு, அதற்கு பின்னால் திருச்சியில் பெயில் வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்துருந்தோம் ஒரு 2 மாதம். இந்த தௌஹீது களத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லோருக்குமே இது போன்ற இந்த சோதனைகள் வராமல் கிடையாது. இப்படி வளர்ந்த ஒரு ஏக்கம் தான் இந்த ஏக்கம். இதில் தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ குடும்பங்கள் ஊர் நீக்கம் செய்யப்பட்டு அடக்கத்தலத்தில் வந்து பிரச்சனை ஏற்பட்டு 1-2 கிடையாது, அவ்வளவு விவகாரங்கள் இந்த தௌஹீத் ஜமாத்தை சுற்றி இருக்கின்றது. இந்த தௌஹீதினுடைய வளர்ச்சிக்கு பின்னணியாக அமைந்திருக்கின்றது. அப்படி பாடுபட்டதின் காரணத்தினால தான் இதில் வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்கள் எனக்கெல்லாம் விலை பேசப்பட்டுச்சு. நீ
கமாலுத்தீன் மதனை கீழே இருந்தால் தமிழகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களையும் உன் மூலமாகவே நான் கட்டுகின்றேன். எனக்கு ஒரு அரபி சொன்னார். என்ன பிரச்சனையில் இந்த தமுக தௌஹீத் ஜமாத்தினுடைய இந்த பிரச்சனை வரும் பொழுது அப்போது நான் சொன்னேன், அப்படி முடியாது என்று சொல்லி அந்த உலக அடிப்படையில் சம்பளம் என்ற அடிப்படையில் நீ ஜாக்கில் இருந்தால் உனக்கு நிறைய சம்பளம் வேண்டாம் என்று சொல்லி இதில் உட்கார்ந்தோம். இதே போன்று பல இளைஞர்கள் தியாகம் செய்து அந்த தியாகத்தில் வளர்ந்தது தான் இந்த இயக்கம். எத்தனையோ சகோதரர்கள் ரத்தம் சிந்திருக்காங்க, எத்தனையோ சகோதரர்கள் இதற்காக வேண்டி பொருளாதார செலவை செய்திருக்கிறாங்க. அப்படி செய்து வளர்க்கப்பட்ட இயக்கம்தான் இந்த இயக்கம். இதில் நாமோ ஒரு காலகட்டத்தில் இந்த தமுகவை வளர்த்தது, அதற்கு உரம் கொடுத்தது, அதற்கு உயிர் கொடுத்தது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று பேச்சாளர்களே கிடையாது. இன்றைக்கு தான் பேச்சாளர்களாக வந்திருக்காங்க. அதுவும் சில குறிப்பிட்ட பேச்சாளர்கள் அதில் வந்திருக்கிறாங்க. ஹைதர் அலிக்கு பேசும்போது நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் காரணத்தாலே மட்டும்தான் வரும், வேற எதுவும் வராது. ஜவாஹிருல்லா பேசுகிறதா இருந்தால் அவர் வைகோ பேசுகிற மாதிரி அவரை பற்றி நெல்லை கண்ணு சொல்ல, மாப்பிள்ள நீ பேசுகிறதாக இருந்தால் இந்தியாவை பேசுப்பா, தமிழ்நாடை பேசு, தமிழ்நாடை தாண்டி பேசாதன்னு சொல்லுவார். அதை மாதிரி இவருக்கு நாம் சொல்ல வேண்டியிருக்கும் செச்சன்யா, யுகோஸ்லவியா என்று இந்த அகில உலகம்தான் போகுமே தவிர உள்நாட்டில் உள்ளதை பற்றி பேசினா மக்கள் இருக்க மாட்டாங்க. அதான் நிலைமை. பேச்சாளர்களே கிடையாது. அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் நம்முடைய சகோதரர்கள் எம்.எஸ். சுலைமா இது போன்ற ஆட்கள் இப்படிப்பட்டவர்களை தான் போய் இதே போன்ற பல தாயிகள் யார் யார் இருக்கிறாங்களோ அதில் அரசியலில் விருப்பமில்லாத தாய்கள் இருக்கிறாங்க. எம்மையெல்லாம் அதில் ஆர்வம் காட்ட மாட்டார். இப்போ இது போன்று வளர்த்து அதை கொண்டு வந்தோம். கடைசியில் தௌஹீது தான் எனக்கு எதிர் என்று சொன்னதின் காரணத்தினால அதை தூக்கி எறிந்து விட்டு வந்தோம். இறைவனுடைய அருளால் தௌஹீது சமுதாயம் இந்த ரெண்டையும் ஒரு சேர செய்து மக்களிடத்தில் போவோம். என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க தௌஹீது என்ற இந்த கருத்தை சொல்ல போகும்போது சமுதாய பணிக்கு என்று மக்களை அழைத்தால் மக்கள் வரமாட்டார்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் தமுகவில் நாம் கொஞ்சம் அடங்கி கிடந்தோம். ஆனால் தௌஹீதை வலுவாக பேசிக் கொண்டிருந்தோம். இறைவனுடைய அருளால் நமக்கும் இறைவன் ஒரு ரசாயன பரிசோதனை வைத்தான். இந்த தௌஹீதுங்கிற அடிப்படையில் இடஒதுக்கீடுக்காக வேண்டி தௌஹீது முகத்தோடையே ஓப்பனா தெளிவாக போவோம் என்று கும்பகோணத்தில் ஒரு மாநாட்டை கூட்டணும். தஞ்சையில் அவங்க ஒரு மாநாட்டை கூட்டிருந்தாங்க. அதில் அவர்களுக்கு ஒரு போதை வந்தது, பாதை மாறினார்கள். இந்த தௌஹீது கருத்தை சொன்னால் மக்களிடத்தில் இது போன்ற ஒரு கூட்டம் வராது என்று அவர்கள் நம்மிடத்தில் சொன்னார்கள். அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். கும்பகோணத்தில் நடத்திய அந்த மாநாட்டில் தஞ்சையும் மிஞ்சிய கூட்டம் வந்து சேர்ந்தது. ஏகத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் இருப்போம், இரட்டை வேட போட மாட்டோம், நயவஞ்சகம் செய்ய மாட்டோம். எங்களுடைய சமுதாய பணி இடஒதுக்கீடு என்றால் மறுமை பணி ஏகத்துவம், அதற்கு ஒரு முகம் இதற்கு ஒரு முகம் என்று காட்டாமல் ஒரே முகத்தில் செல்வோம் என்று சென்றோம். இறைவனுடைய அருளால் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். இடஒதுக்கீட்டையும் தமிழ்நாட்டிலே பெற்றிருக்கின்றோம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த இயக்கம் பலவிதமான சோதனைகளில் பலவிதமான வேதனைகளில் பயணித்து வந்திருக்கின்றது. அன்றைக்கே நம்மை அழிக்க வேண்டும் என்று பெரும் பெரும் பணக்கார வர்க்கங்கள் எல்லாம் முயற்சி செய்தன. அதற்காக வேண்டி அந்த பிஜே வெட்டுறதுக்கு பெரும் பணக்காரெல்லாம் காசு கொடுத்திருந்தான். ஆனால் அல்லாஹ் காப்பாற்றி விட்டான். இந்த தௌஹீது வளர வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம், அவனுடைய நாட்டம். அது வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் இது வளர்ந்து செல்ல வேண்டும் என்றால் நான் இந்த வரலாறை இதோடு சுருக்கிக் கொள்கின்றேன். இருக்கின்றது பெரிய வரலாறு. இன்னும் இந்த இயக்கம் தொடர வேண்டும் என்றால், சந்ததிக்கு இந்த இயக்கம் போய் சேர வேண்டும் என்றால் சில கட்டுப்பாடுகளை நாம் நமக்குள் காத்தாக வேண்டும். அதுதான் நமக்கு என்று உள்ள தனித்துவம்.
மாணவருக்கு அணிக்கு என்று தனித்துவம் எதுவும் இல்லை. தௌஹீது ஜமாத்தினுடைய தனித்துவம் எதுவோ அதுதான் மாணவர் அணிக்கும் உள்ள தனித்துவம். தனித்துவம் என்று எதுவும் கிடையாது. இந்த தனித்துவம் என்ன? அல்லாஹ் இன்றைக்கு இந்த ஏக்கத்திற்கு என்று ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரிதான் நம்மை அழைக்கின்றார்கள். நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்களும் இதில் கலந்து கொள்ளுங்கள், பங்கு கொள்ளுங்கள் என்று நம்மை அழைக்கின்றார்கள். இந்த பிற மேடையில் போய் நாம கலந்து கொள்றோமே, அதில் தான் நாம சருகி விடுவோம். நம்ம அழைக்கும் பொழுது கூப்பிடுறது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக கூட இருக்கலாம். எம்பிஆர் எம்பி கூப்பிட்டார தம்பி, நாம எம்பி போக வேண்டாமான்லாம் வரும். எம்பி கூப்பிட்டு நம்ம போகாமல் இருக்க முடியுமா? எம்எல்ஏ கூப்பிட்டாரு, சட்டமன்ற உறுப்பினர் கூப்பிட்டாரு, நம்ம போகாமல் இருக்க முடியுமா? அந்த எண்ணம்லாம் உள்ளாடும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் நீங்கள் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சோதனைகளில் நின்று வென்று விடலாம். ஆனால் இது போன்ற நம்மளை மரியாதை கொடுக்குறான் தெரியுமா, இதுதான் நம்மை வெகு சீக்கிரமாக கவிழ்த்து விடும். கவிழ்ந்து போனவர்கள் இது போன்ற சபைகளுக்கு அழைக்கப்பட்டு அந்த சபையில் போய் உட்கார்ந்து அதை கிடைக்கக்கூடிய அந்த மரியாதையை பார்க்குறாங்களா, அதோடு அவங்களுக்கு எல்லாமே மறந்து போவது, கொள்கையும் விட்டு விடுகின்றார்கள். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இதில் நீங்கள் ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டும். இது மாதிரியான அழைப்புகள் வருகின்ற போது ஸ்டேஜ் 100க்கு 100 நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதா, தாராளமாக கலந்து கொள்ளலாம். நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லையா, கலந்து கொள்ளவே முடியாது. கட்டுப்பாட்டு இருந்தால் என்ன, கடைசி பேச்சாளர் இறுதி பேச்சாளர் நாமோ, அதற்கு பதில் சொல்லிவிடலாம். நீங்கள் ஒரு கூட்டத்தில் போய் பேசி அப்படி பேசக்கூடிய அந்த கட்டத்தில் தௌஹீது கருத்தை சொல்லுவீங்க. அடுத்து வரக்கூடியவன் தஞ்சை மாநாட்டில் பேசுகிற மாதிரி உங்கள் கருத்தை மறுத்து பேசுவான். நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. இறுதியாக பேசியது எதுவோ அதுதான் மக்களிடத்தில் நிற்கும். அதனால் நாம் போகாமல் இருப்பது சிறப்பு. எந்த ஒரு வகையிலையும் நாம் சென்றால் கடைசி அதனுடைய ஸ்டேஜ் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்தால், நம்முடைய மேடைக்கு நாம் அழைத்தோம் என்றால் நாம் அதற்கு பதில் கொடுத்து விடலாம். அப்படி பதில் கொடுக்காமல் ஆகிவிட்டோம் என்றால் அதை விட மிகப்பெரிய ஒரு கொடுமை எதுவும் இருக்க முடியாது. மேலப்பாளையத்தில் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, தௌஹீது ஜமாத்தினுடைய சகோதரர்கள் சேர்ந்து தான் ஒரு ஆம்புலன்ஸை வாங்கினாங்க. அந்த ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சியில் ஹைதர் அலி மிஸ்பாஹி என்ற மேலப்பாளையத்தில் உள்ள ஒரு ஆளை கூப்பிட்டு ஸ்டேஜில் வைக்கிறாங்க. நாங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். எங்களுடைய எதிர்ப்பு எல்லாம் புறந்தள்ளி விட்டு உழைத்த உழைப்பாளிகளுடைய அந்த வேண்டுகோளை எல்லாம் மறுத்து விட்டு அவனை தூக்கி வைக்கிறாங்க. அவன் பேசுகிறான். கடைசியில் அவன் முடிக்கும் பொழுது எப்போதும் சொல்லி முடிக்கிற மாதிரி, கனவிலும் நனவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகளிப்போமாகன்ட்டான். கனவுல காண்றதை விவகாரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நனவிலும் காண்கிறதாக இருந்தால் இந்த உலகத்தில் பார்க்கறதாக சொல்கிறான். பரேலவிலும் கடைந்தெடுத்த ஒரு பரேலவையை அந்த மேடையில் வச்சான். தௌஹீது கருத்தில் உள்ள ஆலிம் ஒருவன் உட்பட அதில் உட்கார்ந்தான். அவனுக்கு பேசுவதற்கு நான் வரவில்லை, நான் எழவில்லை, எழாது. ஏனென்றால் ஒருவரை சீஃப் கெஸ்டாக விருந்தினராக அழைத்து விட்டு அவருடைய முகம் கருக்க, முகம் நோக, வேதனைப்பட எப்படி நாம் பேசுவது என்ற இந்த தயக்கம் வந்தது. அதனால் மிகப்பெரிய ஒரு ஷிர்க்க சொல்லியிருக்கான், தட்டி கேட்க முடியல. அரசியல் மீட்டிங் கூட என்ன சொன்னோம், எப்பா நீ எங்களுக்கு என்று தனி ஸ்டேஜ் போடணும், போட்டால் நாங்கள் பேசிக்கிறோம். ஓ ஸ்டேஜில் வந்து நான் உட்கார மாட்டேன், அவன் கையை தூக்கிடுவான். இதுக்கு பூரா சேர்ந்து நாம் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. நம்மையும் பார்த்து ஐயா ஜெயலலிதா அவர்களுக்கு வணக்கம் முடியுமா, எதுக்குடா இந்த வம்பு? இதில் தான் வீழ்ந்து போகிறது. இந்த வணக்கம் சொல்றதிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும்தான். முதல்ல சகோதரர் பிஜேவை ரவி பர்நாட்டு விஜய் டிவியில் பேட்டி காண்றார். நான் பார்க்குறேன், இன்னைக்கு பார்ட்டி வணக்கம் சொல்லாமல் எப்படி தப்பிப்பாரு பார்ப்போம் அப்படின்னு. அப்போ நான் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். அன்றையிலிருந்து நம்ம ஆட்கள் சொல்கிறது வாழ்த்துக்கள் தான். வணக்கம்ங்கிறத அதாவது என்ன கேட்டால் எந்த இடத்திற்கு போனாலும் சரிதான் ஷிர்கில் விழுந்து விட மாட்டோம் என்பதற்கு உரிய ஒரு சிறந்த ஒரு துணிச்சல் இதுதான். இந்த தௌஹீத் ஜமாத் அதை தந்திருக்கின்றது. பாருங்க, அப்போ இது மாதிரியான இந்த இடங்களில் நாம் போய் மாட்டிக்கொண்டோம் என்றால் பேராபத்தில் விழுந்து விடுவோம். ஸ்டேஜ் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கணும். அப்படி தான் அரசியல்வாதிகள்கிட்ட நாம் வாங்கியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறோம், நாம் இது என்ன பல சகோதரர்களுக்கு வருத்தமாக இருக்கின்றது. நம்மளை கூப்பிட்றான், மதித்து கூப்பிட்றான், மதித்து தான் கூப்பிட்றான், அப்புறம் தான் மிதிப்பான். ஆரம்பத்திலேவா மதிப்பான்?
ஆரம்பத்தில் மதிப்பான், ஆரம்பத்திலே அதை சொல்ல மாட்டான், அப்புறம் ஏறி மெதுவாக அப்படியே கொண்டு வந்து ஷிருக்கில் கொண்டு போய் வீழ்த்திட்டு போயிடுவான். இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாகர்கோயிலில் என்ன ஒரு நிகழ்ச்சிக்கு தாமுக சார்பில் தான் அழைச்சிருந்தாங்க. முதல்ல பேசியாச்சு, நான் பேசி முடிச்சிட்டேன். அப்புறம் என்ன செய்தாங்கன்னா, அந்த விடியல் வெள்ளி இந்த பலப்பட்டரன் அதுக்கு பேர் வச்சுருக்கோம், இவன் வந்தாலே உருப்படாது, இம்மதமும் சம்மதம் இது ஒரு கட்டத்திலையும். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், அல்லாவுக்கு எல்லா புகழுங்க. இந்த தனித்தன்மை வச்சுருந்தோம் இல்லை, தனித்தன்மை வச்சிருக்கிறதுனுடைய முக்கியமான ஒரு நோக்கம் இவங்களோடு சேர்ந்து நாம் பலியாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்துனாங்க. அப்படி ஆர்ப்பாட்டம் நடத்துறதுல பஞ்சாயத்து வந்து போச்சு. இவங்க நடத்துனது அத்தனை 24 அமைப்பு, அத்தனையிலும் பிரச்சனை வந்துச்சு இல்லை. இந்த இதில் நாம் என்ன செய்திருந்தோம், இறைவனுக்கு எல்லா புகழும், நாமோ இவங்களோடு சேர மாட்டோம் என்று தெளிவாக அறிவிச்சிருந்தோம். இப்போ விஸ்வரூபம் படத்தில் நம்முடைய சகோதரர்கள் அது விவகாரமாக நம்முடைய ஜமாத்திலையும் அழைச்சிருக்கிறாங்க. யார் கூப்பிடுறா தெரியுமா? அழைச்சது யார் தெரியுமா? உள்துறை செயலாளர் ஜமாத்துக்கு ஃபோன் பண்ணி நீங்க வரணும் என்று சொல்கின்றார். நாங்கள் சொல்கின்றோம், எங்களுக்கு பெயர் தேவையில்லை, காரியம்தான் எங்களுக்கு தேவை, அந்த அமைப்புகளை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது இல்லை, தௌஹீத் ஜமாத் வர வேண்டும் என்று உள்துறை செயலாளர் சொன்னதனுடைய அடிப்படையில் பொதுச் செயலாளர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அத்தனை பேரும் போறாங்க. போய் எல்லாமே கையெழுத்தாயிருச்சு, எல்லாம் டைப் பண்ணி வந்துருச்சு. அங்கிருந்து அந்த பேப்பரை உள்துறை செயலாளர்கிட்ட கொடுக்குறாங்க. அதில் அத்தனை அமைப்புகளும் இருக்கின்றது, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய பேர் இல்லை. உள்துறை செயலாளர் அங்கிருந்து திரும்ப அனுப்பி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய பெயரை போட்டு கையெழுத்து வாங்கிட்டு வாங்க என்று அனுப்புகிறார். கமலஹாசன் பார்க்குறாரு, இது என்ன தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்? அது அவங்க ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய கையெழுத்தோடு தான் உள்துறை செயலாளர் இடத்தில் போய் சேர்ந்தது. இதை சொல்வதற்கு காரணம், நமக்கு பேர் தேவையில்லை, வந்தாலும் பரவாயில்லை, வரவாட்டாலும் பரவாயில்லை, நம்முடைய கொள்கை நிர்மூலமாக ஆகிவிடக்கூடாது. அதுதான் நம்முடைய நோக்கம். அல்லாஹ் நமக்குரிய இஸ்ஸத்தை எல்லாமே போடுறான். இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 23 ஏக்கத்தையும் சொல்லிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இப்படி சொல்லணும் அவனுக்கு தேவையா? அப்ப என்ன, இந்த தனித்துவம் தான் முக்கியம். அந்த நாகர்கோயில் உள்ள அந்த சம்பவத்தை சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். அருமை சகோதரர்களே, அந்த கூட்டம் எல்லாமே பேசி நான் முடித்த பிறகு நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஜார்ஜ் புஷ்ஷுடைய பொம்மையை கொண்டு வர்றான் கொளுத்துறதுக்கு. அப்பமே நான் நினைக்கிறேன் இன்றைக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. நான் தொலை தான் போயிருந்தேன், தொழுதுட்டு வர்றதுக்குள்ள துப்பாக்கி சூடு தான் பாக்கி. அன்றையோட நாகர்கோயிலில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலருக்கு முன்னால் எந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் அனுமதி கிடையாது, முடிஞ்சு. புரியுதா? இந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி மறுமையில் உள்ள ஒரு செய்தி முத்தாய்ப்பாக சொல்லி முடிக்கின்றேன். மறுமையில் எல்லாரும் எழுந்திருச்சு நிற்பாங்க. ரப்புல் ஆலமீன் முதல்ல ஒரு தோற்றத்தில் வந்துடுவான், வந்து பார்த்து விட்டு ரெண்டாவது ஒரு தோற்றத்தில் வந்து நின்று காட்சி அளிப்பான். அப்போ அந்த ரெண்டாவது தோற்றத்துக்கு வருவதற்கு தோற்றம் எடுத்து வருவதற்கு முன்னால் யார் யார் உலகத்தில் எந்தெந்த தெய்வங்களை வணங்கினார்களோ அவர்கள்லாம் அந்த தெய்வங்களுக்கு பின்னால் போகட்டும் என்று சொன்ன உடனே உசேரை வணங்கின கூட்டம் அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். உசேர்னா உசேரை அங்கே காட்டுவான், அவங்களுடைய தோற்றம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இது. இங்கே லோக்கலில் உள்ள மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி, ஏர்வாடி இப்ராஹிம் ஷா, ஆத்தங்கர சையத் அலி ஃபாத்திமா, கடற்கரை பீமா, எல்லாரையும் அந்த காட்சியெல்லாம் காட்டணும்னா எல்லாம் அதுபடி போய்கிட்டே இருக்கும். அப்போ அங்கே போனவுடனே உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்பாங்க. கேட்கும்போது எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொன்ன உடனே தண்ணீர் போன்று காணல் நீர் காட்டப்படும், அப்படியே நரகத்தில் தள்ளப்பட்டு விடுவார்கள். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஒரே ஒரு கூட்டம் மட்டும் நிற்கும். இப்போ அவங்கள்ட்ட அல்லாஹ் வேறு தோற்றத்தில் நின்று கொண்டு கேட்கின்றான், உசேரை வணங்கினவன் போயிட்டான், ஈசா வணங்கினவன் போயிட்டான், மொஹிதீனை வணங்கினவன் போயிட்டான், முருகனை வணங்கினவன் போயிட்டான், நீங்கள் ஏன் மட்டும் நிற்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய அந்த பதில் இருக்கின்றதே, யுஸப்பித்துல்லாஹுல்லதீன ஆமனு ஃபில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா வல் ஆখিরা, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் கொள்கையினுடைய அடிப்படையில் உறுதிப்படுத்துகின்றான். இந்த ஒரு உறுதிப்பாடுடைய வார்த்தை தான் அது. உலகத்தில் நாங்கள் அவர்களோடு கொடுக்கல் வாங்கலிலே, கொள்வினை கொடுப்பனிலே, முதலாளி தொழிலாளி என்ற அந்த ஒரு உறவுல இருந்து கொண்டிருக்கும் போதே அவர்களை விட்டு பிரிந்திருந்த நாங்கள் உலம்பு சாஹிபுகும், அவர்களோடு நாங்கள் எந்த வகையிலும் சேரவில்லை. நாங்கள் இன்னா நன் தலுரு ரப்பனா, எங்களுடைய ரப்பை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
உலகத்திலேயே நாங்கள் பிரிஞ்சிருந்துட்டோம். ஆஃப்டர் ஆல் இக்கா நாங்கள் அவங்க பின்னால் போக போகிறோம். மௌலிது ஓத கூப்பிட்டான் போகல. இன்றைக்கு நேர்ச்சி சோறு இருக்குன்னு சொல்லி வான்னு சொல்லி கூப்பிட்டான். வரதட்சணை கல்யாணம் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டான் போகல. அத்தனையும் புறக்கணிச்ச நாங்கள் இத்தனைக்கு இடையில அவன் முதலாளி, நாங்கள் அவனுக்கு தொழிலாளி. அப்படி இருந்துமே தூக்கி எறிஞ்ச நாங்கள் இப்போது அவர்களுக்கு பின்னால் போவோமா என்று சொன்ன உடனே அப்போது அந்த நேரத்தில் நான் தான் உங்களுடைய இறைவன் என்று சொல்லும் போது லா நுஷ்ரிகு பில்லாஹி ஷையா, அல்லாஹ்விற்கு நாங்கள் இணை வைக்க மாட்டோம். அப்பவும் அவங்க நம்பல. அப்போதான் அல்லாஹ் தஆலா கேட்குறான். நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நஜாத்காரன் எதற்கு எடுத்தாலும் ஆதாரம் கேட்பான். என்னப்பா ஆதாரம் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்குறான். அப்போதான் சூரத்து கலம்ல உள்ள ஒரு வசனத்தை அந்த மக்கள் சொல்லி காட்டுவார்கள். யௌம யுக்ஷஃபு அன் சாக் வ யுதுஆன் இலா சுஜூத். இறைவன் தன்னுடைய கெண்டை காலை திறந்து காட்டுவான், சஜிதாவிற்கு அவர்கள் அழைக்கப்படுவார்கள் என்று நீ குர்ஆனில் சொல்கின்றாய் என்று சொன்னவுடன் நான் தான் அந்த ரப்பு என்று கெண்டை காலை திறப்பான். மக்கள் அனைவரும் சஜிதாவில் வீழ்வார்கள். அந்த மக்களில் நாம் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்காக வேண்டியும் இந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய சொந்தங்களாக இருக்கக்கூடிய பந்தங்களாக இருக்கக்கூடிய எதிர்கால தலைமுறையினராக இளைய தலைமுறையாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த தனித்துவம் தான் நிரந்தர வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில் இருந்து இந்த உலகத்தில் இந்த கொள்கையில் இருப்போமாக, இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது இந்த கொள்கையிலேயே இறப்போமாக. அந்த வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். வரலாறுகளை கேட்டோம். அது கேட்பதற்கு மட்டுமல்ல, அதிலிருந்து நாம் பாடமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.